ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம நீலாமலையத்தில் வந்து சாமி கும்பிட்றோம். நேற்று வந்து செவியூர், இன்றைக்கி நீலாமலையம். பாருங்க, எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சாச்சு. நேற்று வந்து என்னது இப்போ வந்து நேற்று சாப்பாடு படையல் வச்சு சாமி கும்பிட்டு, இன்றைக்கி வந்து கடலையும் பொரி மட்டும், சுண்டல் பொரி, பழந்தேங்காய் மட்டும் வச்சு சாமி கும்பிட்றோம். நேற்று விரதம் இருந்தோம், இன்றைக்கி விரதம் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், நேற்றே டயர்டுங்க நண்பர்களே. ஒரு நாள் விரதம் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு இன்றைக்கி விரதம் இருக்கல. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7 மணி ஆக போகுது. இப்போ தான் சாமி கும்பிட்றோம். காமாட்சி விளக்குக்கு ஒரு பூ வைக்கணும் பாப்பா. பூ இல்லையா? தானே அந்த ஃபோட்டோ கிட்ட இருக்குது ஒரு ஒன்று. இதா அந்த மயிலறகுக்கிட்ட எல்லாமே காம்பு இல்லாதையே இருக்குது. காம்பு இல்லாத வைக்கூடாதுவாங்க. தேங்காய் கொடுக்கணுங்க. தேங்காய் வரைக்கணும். பூ வைக்கிற காமாட்சிக்கு, காமாட்சி விளக்குக்கு பூ வைக்கணும். செவந்தி பூ வருங்க. எப்படி இந்த பூ ரொம்ப கூடாது, அது நிற்கவே மாட்டேன். எப்போவுமே செவந்தி இந்த அளவுக்கு வாங்கினதே இல்லைல்ல. ஒரு முளை மட்டும் வாங்குவோம், அந்த லட்சுமி சாமிக்கு மட்டும். 50 ரூபா 100 ரூபா சொல்கிறாங்க. நீங்கள் செவியூர்லிங்க ஒரு முளை வாங்குவோம், லட்சுமிக்கு மட்டும் வாங்குவோம். இந்த டைம் நேற்றும் நிறையா தேவையான அளவுக்கு வச்சுட்டு இன்றைக்கும் வச்சாச்சு. அது என்னது அப்புறம்? அது லட்சுமி தான். தேங்காய் எடுத்துவாங்க. தேங்காய் அங்கேயே இருக்குது ஒரு தேங்காய் ஸ்டாண்டுக்கிட்ட. நேற்றெல்லாம் ஸ்டாண்டுக்கு பூஜையே போல், இன்னைக்கு போடுறோம். இது ஒரு முளக்கு காட்டிட்டு வந்துடுறீங்களா? இப்படி பிடிச்சிக்கொண்டு போங்க. இது இப்படி பிடிச்சிக்கோங்க. எல்லா வகையான செல்வ வளங்களையும் கொடுக்கணும் சாமி. தொழிலுக்கு, படிப்புக்கு, வீட்டுக்கு, எல்லாத்துக்குமே எல்லா பூஜைகள்லையும் இது முக்கியமான ஒன்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். தொழில் நல்லா வளர்ச்சி அடையணும், படிப்பு கொடுக்கணும். கீரை வைக்க வேண்டியதான் நம்ம சொம்பு எடுத்து நிறைய வச்சுக்கலான்ட்டு. ரொம்ப பெரிய தேங்காய் இருக்க மாட்டேங்குதா? தேங்காய் கீழே வந்து புக்ஸ் எல்லாம் வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நேற்று புக்ஸ் எதுவுமே நாங்கள் வைக்கல. தேங்காய் இது சரி, பரவாயில்ல விடு. இளந்தேங்காய் வேற ஒன்றும் இல்லை. சரி, நம்ம வேற தேங்காய் இன்னும் மறுபடியும் ஒரு தேங்காய். இது பரவாயில்லையா? குடுமி பிக்க கூடாது, குடுமி பிச்சு போடணும். உடச்ச மாதிரி தான் குடுமி பிச்சு போடணும். சாமி கும்பிடுங்க வாங்க. அங்கேயே இருக்குது பாருமா, கை கிட்டேயே ஸ்டாண்டு கிட்டேயே வாரு. கற்பூரம் இங்க நில்லாத நாராயணிங்க வா. அடுத்த வருஷம் கொண்டு போயிட்டு லாரி போடுவாங்க. சரி சரி, நேரம் இல்லை, அங்க பாரு. சுபாஷ் நீ வா. இல்லை சாமி கும்பிடு. சாமி கும்பிடு. எந்திரிச்சு நில்லு, இங்க இறங்கி இங்க வா. சாமி கும்பிடு. சாமி கும்பிடுங்க. அன்பருக்கு என்றும் அள்ளி அறிவை தரும் அன்னையும் ஸ்டாண்டு வைக்கணும், அதுதான் வச்சிருக்கிறேன். தேவி கலைவாணி. சுபாஷ் நல்லா தெரியுது. கம்முன்னு இந்த சைடு சாரி ஊரமாவோட நல்லா தெரியுது. சேண்டை தூக்காத.
ஸ்டாண்ட் அப்படியே வை, ஸ்டாண்ட் அப்படியே வை. சரி விடு விடு. இல்லைங்க தம்பி, அந்த வீட்டுக்குள்ளேயும் நல்லா வச்சு எல்லா பக்கம் தீவாரம் நல்லா காட்டணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மயிலிறகு வீட்டில் வைக்கலாமா வைக்கக்கூடாதான்னு சொல்லுங்க. ஒரு சிலர் வைக்கக்கூடாது, சண்டை வருங்கிறாங்க. நீயே வந்த சிவலிங்கம் சிவன் மாதிரியா இருக்குது, நல்லா சூப்பரா இருக்குது. சிவலிங்கம் நீயே வந்த சுகாஸ் எழுததெல்லாம் சிவலிங்கம் விநாயகர். இந்த மாதிரி மயிலிறகு வைக்காம வைக்கக்கூடாதான்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ல. ஒரு சிலர் வைக்கக்கூடாதுங்கிறாங்க. சண்டை வரும் வைக்கக்கூடாதுன்னு ஒருத்தர் வந்துங்க சார் 2-3 பேர் சொல்லிட்டாங்க. மயிலேற வீட்டில் வேண்டாம், சண்டை வருங்கிறாங்க. சிவனுக்கு பொட்டே வைக்கல ஒரு சிவனுக்கு ஒரு பொட்டு வச்சிருக்கலாம். சிவனுக்கு பொட்டு வச்சாச்சு. நீங்களாம் உங்கள் வீட்டில் கும்பிட்டீங்களான்னு சொல்லுங்கள். சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை எல்லாம் சிறப்பாக கொண்டாடிட்டீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். அங்கே வந்துங்க இந்த வீட்டில் வந்துங்க நண்பர்களே, இந்த வீட்டில் வந்துங்க நாங்கள் விமர்சையாக சூப்பராக 9 வகையான காய் செஞ்சுங்க. சப்பை வடை, இது பச்சை மாவு எல்லாமே என்னென்ன சாமி படைக்கணுமோ அத்தனையும் பண்ணி நான் ஒருத்தியே எல்லாம் கும்பிடுவேங்க. இந்த டைம் வந்து பாப்பா சரி லாரியெல்லாம் அங்கே நிறுத்தி இப்போ பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே பண்ணிட்டேங்களா. இருந்தாலும் எனக்கு மனசே கேட்கலிங்க. வருஷம் அருமையாக கும்பிடாம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெறும் சிம்பிளாக சுண்டல் பொரி மட்டும் கும்பிடாமலாம் விடக்கூடாது. இந்த மாதிரியாவது கும்பிட்டுக்கணும். படையல் இளவரசன் காயத்ரி எல்லாம் இருக்கலிங்க போயிட்டாங்க. அவங்க ஊருக்கு போறேன்ட்டுங்க. அவங்க 2 நாள் ஆச்சுங்க. வந்து அங்கே போய் சாமி கும்பிட சொன்னேன். என்ன பண்ணுறாங்க? போய் காருக்கெல்லாம் பூசை போடணுன்னா கார் ஒர்க் ஷாப்பில் இருக்குதம்மா அப்படின்னு. ஏன்னா அந்த காரமே வச்சுக்கலாம். அது வந்து எனக்கு ராசியான காரம் தெரியுது. நான் வந்து தெரியாதனம் போய் எதோ ஒன்று பட்டாலும் மற்றவங்க பட்டாலும் அது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அதையும் வச்சுக்கிட்டு ஒர்க் ஷாப்பில் விட்டுருக்குறானுங்களாமா. சரி எடுத்துட்டு வந்ததுக்கப்புறமாவது போடுறான்னு சொல்லியிருக்கிறேங்க நண்பர்களே. வீட்டுக்கு மெயினாக போட எல்லாம் தொட்டு கும்பிடுவாங்க. சரி சரி வச்சிருங்க சாமி கிட்ட வச்சிருங்க. டக்குன்னு வச்சிருங்க. வச்சுட்டா கூட தொட்டு கும்பிட்டுல பிரச்சனை இல்லை. வச்சிருங்க, தொட்டு கும்பிடுங்களா. வாப்பா நீ தொட்டு கும்பிடுவாப்பா. சரி, இந்த ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா குலதெய்வம், லட்சுமி, குபேரர் எல்லா படமும் வச்சு தீபம் போட்டாச்சு. ஒன்று சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமான ஒன்று பார்த்தீங்களா? இது வந்து ராஜ அலங்காரத்தில் முருகர். பழனி போயிட்டு ஃபஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்தேன். சொந்தமாக வீடு கட்டி அதில் எடுத்து வைக்கணும் இவரை அப்படின்னு சொல்லி அப்படியே பத்திரமா பொக்கிஷமாக வச்சுருந்தேன். நான் வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து இவங்க கவரை பிரித்து கழுவி போட்டு வச்சுட்டாங்க. சரி பரவாயில்ல, பூஜை பண்ணிட்டு எடுத்து பத்திரமா வச்சுக்கலான்ட்டு வச்சுருக்கிறேன். கண்டிப்பாக சொந்த வீடு கட்டிட்டு இவரை வந்து சொந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும். அது சீக்கிரமாக நடக்கணும்னு நீங்களும் வேண்டிக்கோங்க, நானும் வேண்டிக்கிறேன். இல்லாட்டி இதே மாதிரி வேற ஏதாவது பெரிய ஃப்ரேம் வாங்கி வைக்க வேண்டியதுதான். குபேரர் ஸ்ரீஹட்டர் சிறப்பாக முடிஞ்சு. நீங்களும் தரிசனம் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்க வாழை இலை. என்ன காணோம்? சுகா சைக்கிளுக்கு பாருங்க இவ்வளவு செவ்வந்தி. ஆராதனா குட்டி சைக்கிளுக்கு செவ்வந்தி மாலை, செவ்வந்தி பூ மாலையாக பொழியுது.